மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். அல்லேலூயா. வாசித்த அந்த ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறோம் பாருங்களேன். இந்த வார்த்தை உனக்கு சபிமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆமா, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. கடந்த 8 வாரங்களாக விசுவாசத்தை குறித்து நம்ம அதிகமாய் போதித்து கொண்டு வந்திருக்கிறோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போ அந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு வந்த பொழுது முதல்ல விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அப்படி ஒரு மனுஷனுக்குள்ள அந்த விசுவாசம் வரும்பொழுது அந்த மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ முதல்ல அந்த மனுஷன்கிட்ட என்ன காரியம் வெளிப்பட்டது? விசுவாசத்தினுடைய 2வது வாரம் என்ன பார்த்தோம்? விசுவாசம் கொடுக்கும். அந்த விசுவாசம் கொடுக்கும் என்கின்ற காரியத்தில் 3 காரியங்களை பார்த்தோம். என்ன காரியங்களை பார்த்தோம்னு சொன்னா, விசுவாசம் எப்படி கொடுக்கும்னு சொன்னா, முதல்ல மேன்மையானதை கொடுக்கும். ஆமென். தனக்குள்ள இருக்கிறத மேன்மையானதை கொடுக்கும். 2வது அந்த கொடுக்கிற சுபாவம் அவனுக்குள்ள எப்படி கிரியை செய்யணும்னு சொன்னா, மனப்பூர்வமாய் அவனை கொடுக்க வைக்கும். ஆமென். ஏதோ அவன் கட்டாயத்தினால யாரோ ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க என்பதனால அல்ல, மனப்பூர்வமாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு எடுத்து அவன் கொடுக்கிறவனாக இருப்பான் என்று சொல்லி பார்த்தோம். 3வது அந்த மனுஷன் விசுவாசத்துல நிரம்பி இருக்கிற மனுஷன் எப்படி கொடுப்பான்னு சொன்னா, சம்பூர்ணமாய் கொடுப்பான். ஆமென். தனக்கு உள்ளத எல்லாவற்றையும் எடுத்து தேவனிடத்துல அவன் கொடுத்து விடுவான். ஆமென். ஆமென். சம்பூர்ணமாய் கொடுக்கணும், மனப்பூர்வமாய் கொடுக்கணும், முன் உதாரணமாக கொடுக்கணும். அதுக்கு பல வார்த்தைகளை பயன்படுத்த, எக்ஸைட்மெண்ட்டாக கொடுக்கணும், எதிர்பார்ப்போடு கொடுக்கணும். அந்த எக்ஸைட்மெண்ட்டாக கொடுக்கறது இயேசுவுக்கு உங்கள் மேலே எக்ஸைட்மெண்ட் இருக்கணும், உங்களுக்கு தேவன் மேலே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும். என்கிட்ட பணம் இருக்கும் பொழுது நான் தேவனுக்கு கொடுப்பேன் என்பது உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும். என்கிட்ட இல்லவே இல்லை, ஆனால் என்ன இருக்குதோ அதை நான் தேவனுக்கு எடுத்து கொடுக்க போனோம் என்று சொல்லுவது தான் தேவனுடைய பிள்ளைங்க. ஆமென். அப்போ கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம். சரி, 3 வாரம் கொடுக்கும். அடுத்தது என்ன பார்த்தோம்? விசுவாசம் என்ன பண்ணும்? பேசும். விசுவாசம் பேசுகிற ஒரு காரியமாக இருக்கும். அப்போ அந்த மனுஷன் விசுவாசத்தில் நிரம்பும் பொழுது அவன் நிறைவுகளை பார்த்து கொண்டு இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் திடீரென்று சொல்லி குறைவு வரும் பொழுது அவன் குறைவை பார்த்து கலங்கி போயிடாம அவன் தன்னுடைய விசுவாச வார்த்தைகளை தெரிந்தெடுத்து அந்த வார்த்தையினால பேசி அந்த வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்தை அவன் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதமாக கொண்டு வந்து வைத்து அதை பெற்றுக்கொள்கிறான் என்பதாக நம்ம பார்த்தோம். அப்ப அந்த விசுவாசம் பேசும். எப்ப பேசும்? சூழ்நிலைகளை பார்த்து பேசும். 2வது மலையை பார்த்து பேசும். 3வது காட்டு அத்திமரத்தை பார்த்து பேசும். அப்ப எது மலைன்னு நமக்கு தெரியும், எது சூழ்நிலை நமக்கு தெரியும், காட்டு அத்திமரம் எதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம விசுவாசம் செயல்படும் என்பதை குறித்து பார்த்தோம். ஆமென். என்ன பாருங்க, எத்தனை பேரும் அந்த விசுவாசம் செயல்படும் என்பதில் யாரை குறித்து பார்த்துருந்தோம்? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. அவளுடைய வாழ்க்கையில விசுவாசம் எப்படி செயல்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆமென். அப்ப இன்னைக்கும் நம்ம அந்த விசுவாசத்தினுடைய அடுத்த ஒரு செயல்பாட்டை பார்க்க போகிறோம். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் எப்படி செயல்படும். அப்போ பாருங்க, 2 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த செய்தியை கேட்டுட்டு ஒரு சகோதரர் எனக்கு ஃபோன் அடித்து சொன்னார், ஃபஸ்ட்டு இந்த செய்தி எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு, என்னுடைய வாழ்க்கைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் சோர்ந்து போயிருந்தேன். இந்த செய்தியை கேட்டபோது எனக்குள்ளார ஒரு பயங்கரமான உற்சாகம் வந்துச்சு. என்னாலையும் இந்த தேசத்தில் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கை தட்டுங்களேன் முதல்ல. சொல்லிட்டு அந்த மனுஷன் அந்த செய்தியை கேட்ட பிரகாரமே இல்லாததை பேசி பேசி உருவாக்கினதை இன்னைக்கு கண்கள் காணும்படிக்கு கர்த்தர் செஞ்சிருக்கிறார். நல்ல காரங்களை தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. அப்ப எனக்கு என்ன சந்தோஷம்னு சொன்னா, பலிபீடத்திலிருந்து விதைக்கிற விதை வீணாய் போகல பாருங்க. ஆமென். தேவை உள்ளவர்களுக்கு அது கிரியை செய்து அதனால அவங்களுக்கு நன்மை கிடைக்குது. அப்ப விசுவாசம் பேசிக்கொண்டு இருந்தால் மட்டும் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பேச வேண்டிய ஒரு காலம் உண்டு. இப்போ நீங்கள் செயல்பட வேண்டிய ஒரு காலம் இருக்கிறது என்பதாக நம்ம சென்ற முறை பார்த்துருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். அப்போ நம்ம வாசித்த அந்த வேத பகுதியில் அப்போஸ்தலர் பவுல் ஒரு முக்கியமான காரியத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவர் சொல்கிறார். எத்தனை முறை அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. அவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை விசுவாச வார்த்தையாக பிரசங்கம் பண்ணுவதன் மூலமாக, அதாவது பேசுவதன் மூலமாக
கிரியை செய்கிறது என்பதை நமக்கு இங்கே விளங்கப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? தேவனுடைய பிரசங்கம் கூட பேசுவதன் மூலமா கிரியை செய்யுது. ஆமென். அதனால தான் அவர் சொல்ற, நாங்க பிரசங்கிக்கிறது விசுவாச வார்த்தை, விசுவாசம் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நாங்க பேச மாட்டோம் அப்படி என்பதாக இங்க பவுல் சொல்றாரு. அப்ப இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நம்ம பேசுற வார்த்தை ரெண்டு வகைப்படும். ஒன்று விசுவாச வார்த்தை, இன்னொன்று விசுவாசம் இல்லாத வார்த்தை. ஒன்று அவிவிசுவாசமான வார்த்தை அல்லது விசுவாசமான வார்த்தை. இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கையில பேசக்கூடிய வார்த்தை. இதுல விசுவாசத்துல பேசுகிற வார்த்தை எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை நன்மைக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். இது செய்யாத எல்லா வார்த்தையும் அவிவிசுவாசமான வார்த்தை. அந்த விசுவாசம் உங்களை மண்ணோடு மண்ணா கீழே தள்ளி படுக்க வச்சிடும், செயல்பட முடியாதபடிக்கு செஞ்சிடும். ஏன் அந்த வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கு, ஏன் அதை கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் கிரியை செய்யாமல் அது திரும்பாது. அந்த வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் போகாது. அவர் சொன்னாரு சூரியன் உண்டாகுவதாக அப்படின்னு சொன்னோடனே இயேசு கிறிஸ்து சூரியன் எங்க இருக்குன்னு சொல்லி தேடின்னு போகல. சூரியன் உண்டாகுவதாக அப்படின்னு சொன்னோடனே சூரியன் உண்டாகிடுச்சு, வெளிச்சம் உண்டாகிடுச்சு. தேவன் பார்த்துட்டு நல்லது. இப்ப பேசினாரு, அவர் ஒரு காரியத்தை உருவாக்கி வச்சிருந்தாரு, பேசினாரு, அந்த பேச்சு கிரியை செஞ்சது, இல்லாத ஒன்று உருவாக்குனது, அது அவருடைய கண்கள் கண்டது. அதற்கு இப்ப அவர் ஆமேன் போட்டுட்டார், நல்லது என்று கண்டுட்டார். அப்ப அதே போல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை கிரியை செய்து உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கொண்டு வருகிறதை போல, தேவனுடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் பேசுவதன் மூலமாக, கிரியை செய்கிறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் இல்லாததை பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல காரியங்களை தட்டுங்களா. அப்ப தேவனுடைய சாயல உருவாக்கப்பட்ட மனுஷன் மட்டும் பலவீனமானதை பேச முடியுமா? இயலாமையை பேச முடியுமா? குறைவை பேச முடியுமா? முடியாததை பேச முடியுமா? முடியாது. ஏன்னு சொன்னா தேவன் தமது சாயல நம்ம உருவாக்கி வச்சிருக்கிறார். தேவன் பேசினாரு, அவர் கிரியை செஞ்சாரு, அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது அவருடைய வாழ்க்கையில உண்டானது. தேவன் கிரியை செய்யாத எந்த ஒரு வார்த்தையும் பேசுறதாக வேதத்துல இல்லவே இல்லைங்க. தேவன் சொல்லி நடக்காத ஒரே ஒரு சம்பவத்தை நீங்க வேதத்துல இருந்து காட்டுங்களா. ஒரே ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், தேவன் அங்க அற்புதம் செய்ய முடியாமல் போனதுக்கு அவருடைய சொந்த ஊர்ல. அது சொல்றார், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஏதோ வல்லமை குறைஞ்சி போயிடல. அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சமீபமா இருக்கிறது, உங்க பக்கத்துல இருக்கு, உங்களை சூழ்ந்து இருக்கு, உங்களுக்கு வெளியே இருக்கு, உங்களுக்கு உள்ள இருக்கு. இந்த வார்த்தை கிரியை செய்கிறதா கிரியை செய்யலையா, இதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்களா, அற்புதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஏன்னா டிசைடட் அந்த ஃபேக்டர் வந்து நீங்க தான். நன்மை கிடைக்கிறது கிடைக்கக்கூடாது என்பது முடிவு பண்ணக்கூடிய டிசைடிங் ஃபேக்டர் வந்து நம்ம தான். புரியுதுங்களா? எடுத்து வாசிப்போம். ஏசாயா 55 எடுத்து வாசிங்க. ஏசாயா 55 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது பாருங்க. 10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். பாருங்க, தேவன் விசுவாசத்துல பரிபூரணமாய் நிரம்பி இருக்கிறபடினால அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையை பாருங்களேன், என்ன சொல்ற தெரியுங்களா? அந்த வார்த்தை நான் விரும்புகிறதை முதல்ல செய்யும், நான் அனுப்பின காரியம் வாய்க்கும். கரங்களை தட்டுங்களேன். தேவன் சொல்றாருங்க, நான் விரும்புற காரியத்தை என் வாயிலிருந்து போற வார்த்தை செய்யும். நான் எந்த காரியமா அதை அனுப்புறனோ அந்த காரியத்தை வாய்க்கும்படிக்கு என்னுடைய வாயிலிருந்து போகிற வார்த்தை கிரியை செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஒரு டிக்ளேர் பண்றாருங்க, உங்களுக்கு ஒரு அத்தாரிட்டி கொடுக்கிறாரு, உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரு. என்ன தெரியுங்களா? அப்படித்தான்
உன் வாயிலிருந்து போகிற வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை இல்லாததே உனக்குள்ள உருவாக்கம் என்பதை நீ முதல்ல நம்பணும். நீ நம்புற வார்த்தை நீ பேசுனா, நீ என்ன நம்புனியோ அது உன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கிறது. கரங்களை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்களேன். எனக்கு உடம்பு சரியில்லை, ஆமா அது உண்மை. எனக்கு கடன் பிரச்சனை, ஆமா உண்மை. எனக்கு வேலை கிடைக்கல, உண்மை. நான் வீடு இல்லாம இருக்கிற, உண்மை. இதை நீ பேசிக்கொண்டு இருக்கிறதுனால உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது மாற போகுதா? இல்ல. இப்ப இல்லாம இருக்கிற இந்த சூழ்நிலையில உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் சொல்ல, நீ முதல்ல விரும்பு. நீ விரும்பினதை முதல்ல பேசு. பேசிட்டு நீ நம்பு. நான் நம்புற காரியம் இந்த விருப்பத்தின் மூலமாக, பேசுவதன் மூலமாக வாய்க்க பண்ணுகிறது. அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு டிக்ளேர் பண்றாரு. அப்படி நீங்க பேசி ஒரு காரியம் வெறுமையாய் உங்களுக்கு திரும்பி வராது. சொல்ற, நான் அனுப்புன காரியம் அது நிச்சயமா அது செய்யும். அது வெறுமையாய் திரும்பாது. ஏதோ இயேசுவுக்கு மட்டும் கிடையாது, தேவனுக்கு மட்டும் கிடையாது. தேவனை ஆராதிக்கிற, அவரை நம்புகிற நமக்கும் சொல்றாரு, நீ ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு கிரியை மூலமாக வெளிப்படுத்தும் போது அது வெறுமையா ரிட்டர்ன் வராது. அது நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கும், நடக்கும், கூடும் என்று சொல்லி தேவன் உங்களுக்கு சொல்றார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய விசுவாச வார்த்தைக்கு கிரியை செய்யக்கூடிய வல்லமை இருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டு வந்து இருக்கிறோம். இத்தனை நாள் அப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தினால பேசி பேசி உருவாக்கி வைத்திருக்கிற அந்த காரியம் நீ கிரியை செய்வதன் மூலமாக அது உனக்கு வாய்க்கும். அது ஒரு நாளும் வெறுமையாய் ரிட்டர்ன் வராது. அந்த ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையில பார்த்தவங்க மாத்திரம் நல்ல காரியங்களை தட்டுங்க, நல்ல காரியங்களை தட்டுங்க. நடக்காத ஒரு காரியத்தை தேவன் நடத்தி கொடுத்திருக்கிறார். கூடாத ஒரு காரியத்தை என் தேவன் கூட வைத்திருக்கிறார். எப்படின்னு சொன்னா, விசுவாசத்தை நீங்க பேசினதுனால. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் எப்படி பெறுகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு அந்த மனுஷனுக்குள்ள இருந்து வெளிப்படுகிற விசுவாச ஆக்ஷன், விசுவாச கிரியை நீங்க ஆக்ட் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும், கிரியை நடத்திக்கணும். அப்ப அதை தான் நம்ம சென்ற முறை பார்த்தோம். அந்த பெரும்பாலும் உள்ள ஸ்திரீ கிரியை பண்றா. அவ பண்ணதுனால அவளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை தேவன் அங்க கொண்டு வந்தார். அப்ப இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசத்தை வார்த்தையினால உருவாகப்படுத்தி வைத்து விட்டு நீங்க உட்கார்ந்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, அதனால உங்களுக்கு எந்த விதமான நன்மையும், எனக்கு எந்த விதமான நன்மையும் கிடையாது. நான் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த வார்த்தைக்கு உருவம் கொடுக்கணும். அந்த வார்த்தையை நான் விரும்பணும். அந்த வார்த்தை எப்படி நிக்க போகிறது என்பதை நான் விரும்பணும். விரும்பி அந்த வார்த்தையில உண்டாகக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்றாரு, அவன் அப்படித்தான் நான் செஞ்சேன்றாரு. தேவன் பூமியை உருவாகிறதுக்கு முன்பாக, பூமியை படைக்கிறதுக்கு முன்பாக, ஏதேன் தோட்டம் படைக்கிறதுக்கு முன்பாக ஏதோ ஏதேன் தோட்டம் ஒன்று இருந்தது. தேவன் அதை பார்த்து அப்படியே ஈயடிச்சான், காப்பி பண்ணிடல. அவர் உட்கார்ந்து யோசிச்சார், நான் உருவாக்க போற என்னுடைய பிள்ளைகள் வாழணும். எப்படி வாழணும்? அப்ப இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். பேசுறாரு 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 பேசுறாரு. இங்க இருக்கணும், இங்க இருக்கணும், மரம் இருக்கணும், அது இருக்கணும், இது இருக்கணும். பேசுறாரு பேசுறாரு. பேசிட்டு தேவனே அதுக்கு ஒரு கிரியை மூலியமாக ஒரு உருவத்தை கொண்டு வரார். அந்த உருவத்தை இப்ப அவர் இறங்கி பார்க்கிறார். கரங்களை தட்டுங்க. இதுதான் விசுவாசம் கிரியை செய்கிற. அல்லேலூயா. அப்போ நம்மளுடைய விசுவாசமும் நீங்க கிரியை செய்வதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளது உதவி செய்கிறது. இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, 2 நாளாகமும் 15வது அதிகாரத்தினுடைய 7வது வசனம். வசனம் சொல்லுது, நீங்களோ உங்கள் கைகளை முதல்ல நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நடந்து நடந்து சோர்ந்து சோர்ந்து தேடி தேடி ஒரு காரியம் கிடைக்கலன்றதுனால அதை விட்டுறாதீங்க, அதை நீங்க செய்யாம இருந்துடாதீங்க. இப்போ உங்களுடைய கைகளை நெகிழ விடாதீங்கன்னா நீங்க சோர்ந்து போய் உங்களுடைய கைகளால கிரியை செய்யறதை விட்டுடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் கைகளின் கிரியைக்கு தக்க பலன் உண்டு. காரங்களை நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க, நல்லா தட்டுங்க. நான் ஒரு காரியத்தை தேடி தேடி நடந்து நடந்து ஓடி ஓடி எங்கெங்கயோ ஆசைப்பட்டு எல்லாம் எனக்கு கிடைக்காமல் போனதுனால அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை என்பதாக இல்லை. அந்த ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது, ஆனா இன்னும் என்னிடத்துல கிரியை தேவை. அதான் இங்க சொல்றாரு, உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உங்களுக்கு உண்டு.
ஆமென். அப்ப இந்த கிரியைகளுக்கு தக்க பலன் உங்களுக்கு உண்டு என்று சொல்லி தேவன் இங்க வாக்குத்தத்தமா ஒரு மனுஷன் மூலியமா பேசும்போது நான் என்ன பண்ணணும்? ஆமா, விசுவாசம் பேசி நிற்க முடியாது, விசுவாசம் பார்த்துன்னு இருக்காது. விசுவாசம் இப்போ செயல்படுகிற ஸ்டேஜுக்குள்ள வந்துட்டோம். அப்ப எனக்குள்ள தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போறோம். அந்த மனுஷிக்குள்ளார எப்படி இப்படி ஒரு விசுவாச கிரியை இருந்தது சொல்லி நீங்க நம்பவே முடியாதபடிக்கான ஒரு சம்பவம் வேதத்துல இருக்கிறது. ஆமென். கானானிய ஸ்திரீ, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க வேதத்துல அந்த ஸ்திரியை குறிச்சி? கானானிய ஸ்திரீ எடுத்து வாசிப்போம். மத்தேயு 15வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். மத்தேயு 15:28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இந்த வேத பகுதியில ஒரு ரகசியம் அடங்கியிருக்கிறது. இயேசுவினுடைய வாயிலிருந்து பேசின ஒரு வார்த்தையில ஒரு பெரிய ரகசியம் அடங்கியிருக்கு. யார் கண்டுபிடிச்சிங்க அதை? இதுல ஒரு வார்த்தை மறைஞ்சு இருக்குது. இன்னைக்கு அந்த வார்த்தை அல்லது அந்த காரியம் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். என்ன வார்த்தை கண்டுபிடிச்சிங்க நீங்க வாசிக்கும் போது? இந்த வார்த்தையை தேவன் வேற யாரை பார்த்தும் பைபிள்ல சொன்னது கிடையாது. உன் விசுவாசம் பெரியது. பெரிய விசுவாசத்தை இந்த சிஸ்டர்கிட்ட தேவன் பார்த்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அத்தனை காலங்களிலும் இந்த வார்த்தையை சொல்லி யாருக்குமே அற்புதம் செஞ்சது கிடையாது. இஸ்ரவேலில இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லி நூற்றுவேன் தலைவனுக்கு பார்த்து சொல்றார். இஸ்ரவேல் இப்படிப்பட்ட ஒரு, ஆனா இங்க சொல்றாரு உன் விசுவாசம் பெரியது. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சகோதரனே சகோதரியே, ஒரு சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள சின்ன விசுவாசம் போதாது, கடுகளவு விசுவாசம் போதாது. ஆண்டவர் சொல்ல பெரிய விசுவாசம் வேணும். அந்த பெரிய விசுவாசம் ஏதோ நான் கஷ்டப்பட்டு உடைச்சி ஓடி இல்லை, பெரிய விசுவாசத்தை நீ விசுவாசிக்கணும். எப்படி? அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வாயினாலேயே பெரிய விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குதுமா அப்படின்னு சொல்லி புகழப்பட்ட ஒரு சிஸ்டர். ஆமென். அந்த சிஸ்டரை குறித்து நீங்க பார்க்க போறோம். அந்த சிஸ்டருடைய பேர் ஏதாவது எழுதிக்கிட்டா நீங்க பார்த்தீங்களா? எழுதல. அந்த சிஸ்டருடைய பேரு எழுதப்படாம கானானிய ஸ்திரீ என்று சொல்லி அழைக்கப்படுகிறாள். ஏன் அங்க அந்த பெண்ணுடைய பெயர் எழுதப்படலன்னு சொன்னா, அந்த பெண்ணுடைய பெயர் அங்க முக்கியம் இல்லை, அவளுக்குள் இருந்த விசுவாசம் முக்கியம். ரெண்டாவது, அவ ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறான். அந்த பேருக்கு முன்னாடி இவளுடைய பேரு முக்கியம் இல்லை என்பதாக அர்த்தம் கொள்கிறார். அவ வந்து ஒரு பேரை சொல்லி கூப்பிடுகிறான். அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். மத்தேயு 15:22 வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவளிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றார். என் மகள் இறங்கும் என் மகள் என்றால் பிசாசில் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நல்லா கவனிச்சுக்கோங்களேன். ஏன் அந்த பொண்ணுடைய பேர் அங்க போடலன்னு சொன்னா, அந்த பொண்ணு, அந்த ஸ்திரீ, அந்த அம்மா ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறாங்க? ஆண்டவரே, தாவீதின் குமாரனை. எப்படி தெரியும்? அந்த அம்மா யாருங்க? இஸ்ரவேல் கிடையாது, யூத ஸ்திரீ கிடையாது. அந்த அம்மா ஒரு கானானிய ஸ்திரீ. கானான் தேசத்து இருக்கிறவ. யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு தேசம் கானான் தேசம். கனவுல கூட யூதர்கள் அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு தேசம் தான் கானான் தேசம். இப்போ இந்த கானானிய ஸ்திரீ அப்படின்னு சொன்னா எங்கன்னா இஸ்ரவேலுக்கும் லெபனானுக்கும் எல்லையில இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவள் தான் இந்த கானானிய ஸ்திரீ. ஆமென். இப்போ இந்த கானானிய ஸ்திரீ அங்கிருந்து ஓடி வந்து இயேசுவை பார்த்த மாத்திரத்துல, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்க. இப்ப அவளுக்கு ஆண்டவர்னு சொல்லி அவர் தெரியுது, தாவீதின் குமாரன் என்று சொல்லி தெரிகிறபடினால அந்த பெயருக்கு உரியவரை குறித்து, அவருடைய நாமத்தின் மேன்மையை குறித்து, அவருடைய வல்லமையை குறித்து அவர் சொல்லிட்டா அவரால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாமல் போகாது என்கின்ற அதிகாரத்தை குறித்து அவ கேள்விப்பட்டவளாக, அவ அறிந்தவளாக அவள் இருக்கிறான். நான் சொன்ன அவ வந்து யூத ஸ்திரீ கிடையாது, இஸ்ரவேல் தேசத்துல வாழறவ கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய அற்புதத்தை அவ பார்த்திருக்க முடியாது, இயேசு செய்த அதிசயங்களை பார்க்க முடியாது. கானானியர்கள் யூதர்கள் வாழக்கூடிய நகரத்துக்குள்ள வர முடியாது.
இப்ப அவள் எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? இயேசு செய்த அற்புதங்களை, அதிசயங்களை, அவருடைய வல்லமைகளை, அவருடைய மகத்துவங்களை அவ எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? இவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா என்னுடைய மகளுடைய மரண படுக்கை மாறும் என்று சொல்லி அவளுக்குள்ள விசுவாசம் எப்படித்தான் வந்திருக்கும்? இன்னைக்கு நம்ம கத்துனா கூட ஜனங்கள் மத்தியில் விசுவாசம் வருது இல்லையே. வேதம் கையில இருக்குது, வசனம் கையில இருக்குது. இயேசு கிறிஸ்துவை குறித்து பல நூற்றாண்டுகளா பேசி பேசி ஊழியர்கள் ஒரு காரியத்தை உருவாக்கி வைத்திருந்தாலும் ஜனங்களுக்குள்ள விசுவாசம் வரலையே. ஆனால் இயேசு கிறிஸ்து அவரை இன்னும் அற்புதத்தை பார்க்கல, அவருடைய அதிசயங்களை பார்க்கல. ஏன்? அவ முதல்ல இப்பதான் இயேசுவைய பார்க்கிறா. அவளுக்குள்ள எப்படி விசுவாசம் வந்து இருக்கும்? எடுத்து வாசிப்போம். ரோமர் 10:17 நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்குது அவளுக்குள்ள விசுவாசம் கேள்வினால வந்ததான். எப்படி வந்ததுங்களா? கேள்வினா என்ன அர்த்தம்? கொஸ்டின் கேட்கறதுன்னு அர்த்தமா? அந்த கேள்வி கிடையாது. கேள்வின்னா எக்குத்தே பண்ணுறது அர்த்தம் வந்துடும். கேட்குறது, ஆமா, செவி சாய்க்கிறது. யாரோ சொல்றாங்க இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவர் அற்புதங்களை செய்யறாரு. யார்? இயேசுவா? ஓ, யாரோ ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் இஸ்ரவேலினுடைய ஆண்டவராக சொல்லப்படுறார், தாவீதின் குமாரன் என்று சொல்லி எல்லாராலும் போற்றப்படுறார். அவர் இப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்கிறார், அவர் அந்த அற்புதங்களை செய்கிறார். அவர்கிட்ட போயிட்டா நடக்காத காரியமே ஒன்றும் கிடையாது. அவர் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அற்புதம் செய்கிறவர் கிடையாது, உலகத்துல யாரா இருந்தாலும் அவர்கிட்ட தேடி போயிட்டா அற்புதம் செய்கிறவர். இதை அவ கேள்விப்படுறான். இப்ப கேள்விப்பட்ட உடனே அவள் முதல்ல ஆண்டவரை பார்த்தவொடனே சொல்றா, ஆண்டவரே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரேன்னு கூப்பிடுறது ரொம்ப ஈஸிங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல இயேசுவா ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களே பயந்தாங்க. இரண்டாவது அவ சொல்றா, தாவீதின் குமாரனே. இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல பேருக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கல, இவர் தான் தாவீதின் குமாரன் சொல்லிட்டு இவ சொல்ற ஆண்டவரே அப்படின்னு சொன்னா, என்னை ஆள்றவரே, என்னை ஆள்பவரே, என்னை ஆண்டு கொள்பவரே. இரண்டாவது, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு ராஜாவாக இருக்கிறவரே, உன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே எங்களை சேர்த்துக்கொள்ள போகிறவரே, நான் உன்னுடைய பிள்ளையாக இருக்கும்படிக்கு நீர் எனக்கு ராஜாவாக இருங்க என்று சொல்லி பிரகடனப்படுத்தல, அறிக்கை செய்யறான். ஒரு புறஜாதி, இயேசு கிறிஸ்துவ அறியாதவ, வேதத்தை பத்தி தெரியாதவ, இயேசு கிறிஸ்து என்று ஒருத்தர் பிறப்பார் என்பதை குறித்து கூட ஒரு வேளை அவ தெரியாமல் இருக்கிறவளாக இருந்திருக்கலாம். அவ இங்க சொல்றா, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே. இதை போல பர்த்திமேயு கூப்பிட்டான், ஆண்டவரே, தாவீதின் குமாரே, எனக்கு மனம் இருங்க. ஏன்னா அவன் யூதன், அவன் இஸ்ரவேலன். பர்திமேயு அவன் பேரு. ஆமேன். இப்ப அவன் ஆண்டவருடைய நாமத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறது நார்மலான காரியம். ஏன்னா அவன் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள இருக்கிறான். இவன் இஸ்ரவேல் கிடையாது, கானான் ஸ்திரீ. அந்த கானான் ஸ்திரீ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கானானிய ஆவி என்று சொல்லி ஒரு காரியங்களை குறித்து பார்த்துருந்தோம். 7 ஜாதிகள்ல பார்த்துருந்தோம். முதல் ஜாதி கானான். யாருங்க அந்த கானான்? காமுக்கு பிறந்த பையன், நோவாவுடைய பேரன் கானான். ஆமென். அந்த கானானுக்குள்ள எப்படிப்பட்ட கிரியை இருந்துச்சு சொன்னா, காமுக்குள்ள இருந்த கிரியை இருந்தது. தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து ரசிக்கக்கூடிய காரியங்கள் இருந்துன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அந்த கானானுடைய தேசத்துல இருந்து வந்தவ தான் இந்த கானானிய ஸ்திரீ. இப்ப இந்த கானானிய ஸ்திரியை குறித்து வேற ஒரு சின்ன ரகசியம் வரைத்து சொல்லப்பட்டிருக்கு. மார்க் 7ஆம் அதிகாரம் 25-26 2 சம்பவமும் ஒரே சம்பவம். இங்க ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிகியா தேசத்திலாகிய கிரேக்க ஸ்திரீயாய் இருந்தாள். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஸ்திரீ யாருங்க? கானானிய ஸ்திரீன்னு சொல்லி பார்த்தோம். இங்க மார்க் 7ஆம் அதிகாரத்துல அவ கிரேக்க ஸ்திரீ என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப வேதம் தப்பா? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இஸ்ரவேலுக்கும் லெபனானுக்கும் நடுமயத்துல இருக்கிற ஒரு ஊரு தான் இந்த கானான். அதுல இருக்கிற ஒரு ஊரு சிரோபேனிக்கியா அப்படின்ற ஒரு ஊரு. இப்ப அந்த சிரோபேனிக்கான்னு சொன்னா மெலாஞ்ச் பண்ணி இருக்கிற 2 ஜனங்கள் இருப்பாங்க. சில நேரங்களில் யூதர்களும் மற்ற கிரேக்கர்களும் மெலாஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அல்லது கானான்காரங்களும் கிரேக்கர்களும் மெலாஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னா, நாமெல்லாம் எங்கே பிறந்தோம்? இந்தியா, பாண்டிச்சேரியில் பிறந்தோம். இன்னைக்கு நீங்கள் நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸேவா இருக்கிறீங்கல்ல. ஆனால் நீங்கள் இந்தியா, ஆனால் நீங்கள் இருக்கிறது யாருங்க? ஃப்ரான்ஸே. உங்களுடைய கார்த்தி உங்களுடைய அந்த அட்டையில் என்னன்னு போட்டிருக்கோம்? ஆதார கார்டில் ஃப்ரான்ஸேன்னு போட்டிருக்குது. ஆனால் நம்மளை பார்த்தா ஃப்ரான்ஸை நம்புவாங்களா? யாராவது நம்ப மாட்டாங்க. நம்ம இந்தியாக்காரங்க. அதே போல் இந்த அம்மா கானானிய ஸ்திரீ டபுள் நேஷனாலிட்டி வச்சுக்கிது பாருங்க. அப்போவே பெரிய ஆள் தான் இல்லை அது.
அது கானானிய ஸ்திரியாவும் இருந்துச்சான், கிரேக்க ஸ்திரியாவும் இருந்துச்சான். ஓகேங்களா? அப்ப கானானிய ஸ்திரீகள் இடத்துல இருக்க வேண்டிய சுபாவமும் குணமும் கலாச்சாரமும் அந்த பொண்ணுகிட்ட இருக்கும். கிரேக்க ஆளுங்க கூட இருக்க வேண்டிய கலாச்சாரமும் சுபாவமும் தன்மைகளும் அந்த அம்மா கிட்ட இருக்கும். இப்ப அந்த அம்மா 2 நேஷனாலிட்டி வச்சுன்னு, நான் சொன்ன அந்த லெபனான், அந்த லெபனான், இன்னைக்கு இருக்கிற லெபனான், அங்கதான் அந்த தீர் அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்கு. அதான் பார்க்க போறோம். தீர் என்ற பட்டணம் லெபனான்ல தான் இருக்குது. ஆனா அது எல்லையில இருக்கு. இஸ்ரவேலுக்கும் லெபனானுக்கும் எல்லையில, ஆனா அது லெபனானுடைய பகுதி. லெபனான் தான் சொல்லியிருந்தேன், கானான் அந்த மாதிரியான அந்த ஏரியாவுடைய ஒரு பகுதின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க தீர் அங்கதான் இருக்குது. அப்ப இந்த பொண்ணு பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், காம் அவனுடைய பையன் கானான், அவனுக்கு பிறந்த சந்ததிகள் தான் கானான் தேசத்துக்குள்ள இருந்தாங்க. இப்ப அந்த அவங்க விக்கிரகத்தை வழிபடுறவங்க. ரெண்டாவது அவங்கள குறித்து நிறைய காரியங்கள் சொல்லப்படுது. நான் ஒரு சிலது மட்டும் சொல்றேன். அவங்களுடைய விக்கிரகம் வந்து அஸ்திரோத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அஸ்திரோத்தினுடைய என்னன்னு சொன்னா, உங்களுக்கு பிறக்கிற தலைச்சம் பிள்ளைய நீங்க அதுக்கு பலி கொடுத்துடணும். ரெண்டாவது அவங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம்னா, பலி கொடுத்த அந்த குழந்தைய அவங்க சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அப்ப இது நான் சொல்றது ஞாபகம் வச்சுங்க. இப்பதான் பின்னாடி ஆண்டவர் சொல்லப்படுற ஒரு வார்த்தைக்கு அது செட் ஆகும். அவங்க பலி கொடுத்துருவாங்க, அந்த குழந்தைய பலி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அந்த குழந்தைய அவங்க சாப்பிடுவாங்க. ரெண்டாவது அவங்களுடைய விக்கிரகம் அஸ்திரோத் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு விக்கிரகம், அது மடாம் அருவருப்பு, அருவருப்புகளுடைய ஒத்த ரூபமே இங்க பலிபடத்துல சொல்ல முடியாது. அவ்வளவு அருவருப்புகள். இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்து இந்த உலகத்துல செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தேசத்துல இருந்து செஞ்சுருந்தாங்க. அப்போ யூதர்களுக்கு இந்த கானான் தேசத்துல இருக்கிறவங்களை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க சபிக்கப்பட்டவங்க என்று சொல்லி நினைச்சு கொண்டு இருப்பாங்க. அந்த ஜனங்கள் வந்துட்டாலே அந்த யூதர்களுக்கு ஒரு மாதிரியான இருதயத்துல ஒரு மாதிரியான எண்ணம் வந்துடும். அது ஒரு வசனத்து மூலமா சொல்றேன் பாருங்க. மத்தேயு 15 எடுத்துக்கொள்ளுங்களேன். 23வது வசனம் டக்குன்னு ஒருத்தங்க வாசிங்களா? அவருக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். இப்ப யூதர்கள் இருக்கிறாங்க. யாருங்க? இயேசுனுடைய சீடர்கள் எல்லாம் யூதர்கள். அவங்க ஐயோ இந்த கானானிய ஸ்திரீ நம்மளை தொடர்ந்து வந்துனே கொண்டு இருக்கிறா, ஐயோ பாக்குறவங்களை தப்பா எடுத்துக்குவாங்க, ஐயோ இயேசுவே இவன் நம்மளை தொடர்ந்து வந்து நொய்னு அரிக்க கூடாது, இவன் நம்ம கூட சேரக்கூடாத ஒரு ஜாதி, சேரக்கூடாத ஒரு இனம், இவங்க பின்னாடி வந்துட்டா உங்களை தப்பா எடுத்துக்குவாங்க, எங்களை தப்பா எடுத்துக்குவாங்க. ஆகவே எதையாவது செஞ்சு எதையாவது சொல்லி இந்த அம்மாவை நம்மளை விட்டு நீங்க தொறுத்துடுங்க, ஃபெஸ்டிவல் தொறுத்துடுங்க. யூதர்கள் நாட்டுக்குள்ளார கானானிய ஸ்திரீ வந்துட்டு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு மாதிரி உள்ளல வேகம் பாருங்க. அவங்களால சும்மா இருக்க முடியாது. ஆண்டவர் இயேசுக்கு அட்வைஸ் பண்றாங்க, இயேசுவே இவங்க வந்து சரியான மோசமான ஆளுங்க, இவங்க நம்மளை வந்து பார்க்கக்கூடாது, இவங்க நம்ம கூட இருக்கக்கூடாது, ஏதாவது சொல்லி அவங்களை நீங்க துரத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அப்ப இவங்க சமூக ஒழுக்க கேடு உள்ள ஒரு இனம். புரியுதுங்களா? நிறைய கொச்சையான காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்குது. அதுல ஒன்னே ஒன்று தான் சொன்னேன், பலி கொடுக்குற தன்னுடைய பிள்ளைகளையே அவங்க சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட கானானிய ஸ்திரீ எதை தேவனாக நினைத்து கொண்டிருந்தாலோ, எதை தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான கோட்பாடாக நினைச்சு கொண்டிருந்தாலும் அவங்க தீ மிதிப்பாங்கன்னு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க தீ மிதிப்பாங்க, நிறைய காரியம் செய்வாங்க. அதையெல்லாம் அவ இப்போ எடுத்துட்டு ஒதுக்கிட்டு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தாவீதின் குமாரனாக ஏற்றுக்கொண்டு அவ வரான்னு சொன்னா, முதல்ல தன்னுடைய சமூகத்தை வெறுக்கிறா, தன்னுடைய கலாச்சாரத்தை வெறுக்கிறா, தன்னுடைய மதத்தை வெறுக்கிறா, தன்னுடைய பாரம்பரியத்தை வெறுக்கிறா. இது வரைக்கும் தான் செஞ்சு கொண்டிருந்த அந்த அசுத்தமான வாழ்க்கையை அவ வெறுத்தவளாக இயேசுகிட்ட வந்து சொல்றா, ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறான். ஆண்டவரேன்னு கூப்பிடுறது அந்த காலத்துல யாரை கூப்பிடுவாங்கன்னு சொன்னா அடிமைகளை மட்டும் தான் கூப்பிட முடியும். இப்ப அவ சொல்றா, ஆண்டவரே நான் ஏதோ ஒரு விக்கிரகத்துக்கு அடிமையா இருந்தேன், அதனால என்னுடைய வாழ்க்கை கெட்டு போணுச்சு, என்னுடைய மகள் இன்னைக்கு ஒரு பெரிய மரண படுக்கையில் இருக்கிறா, நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன நான் அடிமையா ஒப்பு கொடுக்குறேன், என்ன நீங்க அடிமையா ஏற்றுக்கொள்ளுங்க, என்ன நீங்க ஆள்றவரா நீங்க வாங்க, நீங்க என்னுடைய ராஜாவா இருங்க, என்ன இந்த அசுத்திலிருந்து மீட்டு கொள்ளுங்க என்பதாக அவ வந்து சொல்றான். இப்ப பாருங்க, அவ இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். கேள்விப்பட்டுட்டு ஆண்டவர் சுகமாக்குவார்னு சொல்லி நம்பிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இல்ல, அல்லது இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகு என்று சொல்லி பேசிக்கொண்டு இல்ல. இப்ப அவ பேசி இருப்பா, நம்பி இருப்பா, பேசுறத ஒரு உருவமா மாத்தி வச்சுட்டா, மாத்தி அந்த உருவம் அவளுடைய வாழ்க்கையில கிடைப்பதற்காக கிரியை செய்கிறார். அப்படி வந்த உடனே வசனம் சொல்லுது, இயேசு அவளுக்கு ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லலையாம். அவ வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறான், ஆண்டவரே தாவீதின் குமாரனே மனம் இறங்குங்க, என்னுடைய பெண்ணை நீங்க காப்பாத்துங்க, மகளை காப்பாத்துங்க என்று சொல்லி அவ கிஞ்சிரா. வசனம் சொல்லுது, இயேசுனுடைய பாதத்துல வந்து அவன் விழுந்துட்டா. பாருங்க,
எத்தனை பேர் அப்படி தேவனுடைய பாதத்துல தங்களை ஒப்பு கொடுத்துருக்குறோம்? யோசனை பண்ணி பாருங்க. நமக்குலாம் ரொம்ப கௌரவம் இருக்கும். ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா நம்ம யாருக்கெல்லாம் ஊந்துருவோம்? அவ்வளோ சீக்கிரத்துல விழமாட்டோம் இல்லை? எவ்வளோ கௌரவம் பாருங்க. ஆனா இவ ஒரு கானானிய ஸ்திரீ. இவ வந்து காலில் விழுந்தாலே யூதர்கள் அருவருப்பாங்க. ஏதோ மெரிக்கக்கூடாத ஒரு கருத்தை மிதிச்ச மாதிரி எகிரி குதிச்சு துள்ளி குதிச்சுனா ஓடிடுவாங்க. அப்படிப்பட்டவன் இயேசுனுடைய பாதத்துல வந்து விழுறா. இயேசு எனக்கு என்னன்னு சொல்லி இருக்கிறது போல இங்க தோணுது பாருங்க. சீஷர்கள் வந்து இயேசு பார்த்து சொல்றாங்க, ஆண்டவரே இந்த அம்மா எப்படியாவது துரத்தி விட்டுருங்க என்று சொல்லி அவர் வேண்டிக் கொண்டிருக்கிறாங்க. இயேசு ஒரு வார்த்தை கூட பேசாம மௌனமா இருக்கிறாரு. சகோதரிய சில நேரங்களில நாம கெஞ்சி நம்ம ஆண்டவர் பாதத்துல உழுந்து கதறி ஒப்பாரி வச்சு கூக்குரல் கூட்டு ஆண்டவர்கிட்ட வந்து கேளுன்னு நம்ம ஜெபத்தை கேட்போம். ஆண்டவர் பார்க்காததை போல இருப்பார். ஏன் அந்த நேரத்தில் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கல? ஏன் உங்களுக்கு ஜெபத்திற்கான பதிலுக்கான கொடுத்து உங்களை சந்தோஷமா அங்கிருந்து அனுப்பல? காரணம், ஆண்டவர் சொல்றாரு, நீ சோர்ந்து போகாம என்னை நோக்கி கூப்பிடுறியா? நீ சோர்ந்து போகாம கிரியை செய்ய விரும்புறியா? நீ கேட்ட உடனே நான் உனக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா அந்த பெற்றுக்கொண்டதனுடைய மேன்மை உனக்கு தெரியாது. அப்ப நீ அதற்காக பட்ட பிரயாசத்தினுடைய பலன், உன்னுடைய கிரியைகளினுடைய பலன், அதை நீ பெற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய இருதயம் சந்தோஷமாக இருக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சோர்ந்து போகாம நீ ஜெபிக்கிறியா? சோர்ந்து போகாம நீ அந்த காரியத்தின் மேல நம்பிக்கையா இருக்கிறியா என்று சொல்லி அவர் கவனிக்கிறாரு. அதை நமக்கு அவர் புரிய வைக்கிறார். நான் சொல்லியிருந்தேன், இந்த பொண்ணு வந்து கானானிய ஸ்திரீ. இப்போ அவள் வந்து தேவனுடைய பாதத்தில் வந்து விழுந்துட்டு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது நீங்கள் உதவி செய்யுங்க என்று சொல்லி அவள் கேட்கிறான். இப்போ அவள் வரும்போது அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? இயேசு கிறிஸ்துவ குறித்து அவள் கேள்விப்பட்ட காரியங்களை வச்சு பார்க்கும்போது, நான் இயேசுகிட்ட போயிட்டா போதும், என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துடும். இத்தனை நாள் இந்த குழந்தையை கொண்டு போய் நான் வந்து விக்கிரகத்துக்கு பலி கொடுக்காம வச்சிருந்ததுக்கான ஒரு நன்மை எனக்கு உண்டாக போகுது. என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிக்க போகுது. நான் வந்து தலை நிமிர்ந்து கௌரவமாக நடக்க முடியும். நான் அந்த தேசத்துக்கு வந்துட்டேனே, ஆண்டவர் என்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டார், என் தலையை உயர்த்துவார், எனக்கும் இங்க ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார்னு சொல்லி அந்த அம்மா ஆசையா ஓடி வந்து தேவனுடைய பாதத்தில் விழுந்து கேட்குறாங்க. ஆண்டவர் சொல்ற பதில பாருங்களேன். மார்க் 7ஆம் அதிகாரம் 27. நோக்கி படிங்க, பிள்ளைகள் திருப்தி படிங்க, கரெக்ட் தான், படிங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்க, இந்த வசனம் சொல்லுது, அவன் வந்து சொல்றா, தாவீதின் குமாரனே, ஆண்டவரே ஐயோ எனக்கு இறங்குங்க, மனம் இறங்குங்க, உங்களை வந்து பார்த்துட்டா எனக்கு அற்புதம் நடக்கும், நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா அற்புதம் நடக்கும், நீங்க இங்கிருந்து ஒரு வார்த்தையை அனுப்புங்க, வீட்டில் இருக்கிற என்னுடைய மகள் சுகமாகும். எப்படியெல்லாம் அவ கற்பனை பண்ணி கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்துல எனக்கு ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்க, ஏதாவது ஒரு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, மகளே முந்தி பிள்ளைங்க சாப்பிடட்டும், முன்னாடி பிள்ளைங்க சாப்பிடட்டும், அந்த சாப்பாடை எடுத்து நான் நாய்க்குட்டிங்களுக்கு போட மாட்டேன். இந்த மாதிரியான ஒரு பதிலை நீங்க ஆண்டவர்கிட்ட எதிர்பார்த்திருப்பீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அதே வசனத்தை ஆண்டவர் வேற மாதிரி சொல்றாரு. மத்தேயு 15:26 நான் விளக்கம் சொல்றேன், படிங்க. மத்தேயு 15:26. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளோ கெஞ்சி கட்டுனுக்கிறான் அந்த அம்மா. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளினுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிங்களுக்கு போடக்கூடாதுப்பா, நான் என் பிள்ளைங்களுக்காகத்தான் அற்புதங்களை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைகளுக்காகத்தான் அதிசயங்களை வச்சுன்னு இருக்கிறேன், அதை தூக்கி நான் நாய்க்குட்டிங்களுக்கு போடுவது கிடையாது. இப்போ இந்த நாய்க்குட்டி, இயேசு வந்து அந்த அம்மாவை நாயின்னு சொல்லிட்டாரு, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். இப்போ நாய்க்குட்டிக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்போ நாமெல்லாம் அந்த தேசத்தில் நாய்க்குட்டிங்க தான். எத்தனை பேர் நம்புறீங்க? என்னங்க ஆமேன்? நம்மளை பிள்ளைங்களை அந்த தேசத்துக்கு என்ன சொல்லுது புரியுதா? நீங்கள் யாரும் ஒரிஜினல் நேஷனாலிட்டி ஃப்ரான்ஸே கிடையாதுங்க. நம்ம யாரும் இந்த நாட்டில் பிறக்கல, ஒரிஜினல் கிடையாது. நம்ம தான் நாய்க்குட்டி. இப்போ மக்கள் சொல்கிறாரு, அலகசியம் ஃபமிலியால் ஃப்ரான்ஸேக்காரங்களுக்கு மட்டும்தான் நாய்க்குட்டிங்க இருக்கிற, மற்றவங்களாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாருன்னா எத்தனை பேர் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகுவதாக கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லியிருப்போம். இப்படி தான். அப்போ நம்மளாம் நாய்க்குட்டிங்க தான், ஓகேங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்குவோம். நாய்க்குட்டின்னா வேற ஒரு அர்த்தத்தை சொல்கிறேன். இப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிறார், அந்த அம்மா இப்படி வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளைகளுக்கு வைத்து கொண்டு இருக்கிற அப்பத்தை தூக்கி நான் நாய்க்குட்டிங்களுக்கு போட மாட்டேன். பாருங்க, இயேசுவை அந்த அம்மா வந்து பணிந்து கொண்டாங்க. இயேசுவை அந்த அம்மா ஆண்டவரேன்னு கூப்பிட்டாங்க. இயேசுவை அந்த அம்மா வந்து ஒரு பெரிய புதிய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டாங்க. இயேசுவை நம்பி வந்துட்டாங்க. வந்து அவருடைய பாதத்தில் உழுந்து கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன பதில்
அந்த அம்மாவுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய வேதனையை கொண்டு வந்திருக்கும். இப்போ நீங்கள் இந்த சபைக்கு வரீங்க, ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு வரீங்க, அல்லது தேவனிடத்தில் போய் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த காரியம் எனக்கு கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு ஊழியக்காரன் மூலயமா சொல்கிறார், அப்போ உங்களுக்கு இது கிடைக்காது, நீங்கள் எதிர்பார்த்த காரியம் இது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லும்போது உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஏன்னா அது உங்களுக்கு கிடைக்கலன்னு சொன்னால் வாழ்வா சாவா என்ற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து இருக்கிறீங்க. அது உங்களுக்கு கிடைக்காதுன்னா அடுத்த கட்டம் உங்களுக்கு என்னன்னே தெரியாது, கண்ணை மூடி இருட்டா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ நீங்கள் ஒரு ஊழியக்காரங்கிட்ட வந்து நம்பி கேட்குறீங்க, அவர் சொல்றாரு இல்லைப்பா உங்களுக்குலாம் கிடைக்காது, இது உங்களுக்கு நடக்காது, இது உங்களுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கும்? இப்போ அந்த இடத்துல உங்களை வச்சு பாருங்க, என்ன வச்சு பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த அம்மா இருந்திருப்பாங்க. ஆனால் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த அம்மா எங்க வந்து அவருடைய காலில் விழுந்தாங்க, ஏன் இயேசு அங்கே போனார் என்பதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். எடுத்து வாசிங்க, மார்க் 7:24. பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாது இருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்க வேண்டியவர், யூத பட்டணங்களில் இருக்க வேண்டியவர், வேலை மனுக்கிட்டு யூதர்களால வெறுக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போறார், சீதோன் தீருக்கும் அவர் போறார். நான் சொன்ன ரெண்டுமே புறஜாதிகள் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து ரொம்ப பிஸி ஆயிட்டார் ஊழியத்துல, அப்ப அவருக்கு ரெஸ்ட் இல்லை. இங்க இருந்தா இவனுக்கு சும்மா வந்து நம்ம தொல்லை பண்றானுங்க, நம்ம கொஞ்ச நாளைக்கு போயிட்டு அங்க ரெப்போஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம், சும்மா ஒரு கற்பனையா சொல்றேன். ஆனா இயேசு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப அவங்க சொல்றாரு, என்ன நினைச்சுன்னு போயிருக்கிறாருன்னு சொன்னா, மறைவாய் என்னை யாரும் பார்த்துடக்கூடாது, நான் போய் அங்கே மறைவா ஒரு வீட்டுக்குள்ளார நான் இருக்கணும்னு. ஏன்னா ஆண்டவர் ரெஸ்ட் எடுக்க போறார், ரெஸ்ட் எடுக்குது. இது ஒரு கற்பனையாக சொல்கிறேன், அப்படி தான் போனார்னு இல்லை, நான் சொல்கிறேன் புரியுதுக்காக. அப்போ இந்த இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வேலை மனுக்கிட்டு இயேசு அந்த அந்த ஊருக்கு போறார், தீரு சீதோன் பட்டணத்துக்கு. அவர் போய் மறைந்து இருக்கும்படிக்கு, யாரும் இயேசுவை பார்த்துடக்கூடாது, சீடர்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மறைஞ்சிருக்க போறாரு. இந்த அம்மா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படின்னு சொன்னா இந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இந்த அம்மா நான் இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், எப்படியாவது இயேசுவை பார்த்துணும், கடவுளே இயேசுவை எப்படியாவது இந்த ஊருக்கு அனுப்புங்க, இந்த ஊருக்கு அனுப்புங்க, இந்த ஊருக்கு அனுப்புங்க, இந்த ஊருக்கு அனுப்புங்க, இந்த ஊருக்கு அனுப்புங்க. அவ பேசிக்கினே இருப்பான். அப்ப சைக்காலஜிக்கலா என்ன சொல்றாங்க டாக்டர் சொன்னா, நீங்க ஒரு குறித்த குறிச்சு யோசனை பண்ணினே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்கும். இப்ப இந்த அம்மா இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும்னு சொல்லிட்டு வாஞ்சித்து கதறி கேட்டு நோக்கானிக்கிறா. ஏசு இங்கேருந்து என்ன பண்ணுறாரு, சரி என்ன தேடின்னு ஒருத்தவங்க அங்கே இருக்கிறாங்க, அவங்க புறஜாதியாக இருக்கிறாங்க, இவனுங்க கண்ணுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது, பெரிய கூட்டமாக வந்துடுவானுங்க, நம்ம தனியாக போகலாம் என்ற ரீதியில் ஆண்டவர் போய் மறைஞ்சுன்னு இருக்கிறாரு. இந்த அம்மா அதை தேடி கண்டுபிடிச்சி வந்து ஆண்டவர் பாதத்தில் ஊந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்குன்னு சொல்லும் போது, அம்மா பிள்ளைகள் சாப்பிட்டு தூக்கி நான் நாய்க்குட்டிங்களுக்கு போட மாட்டேன், நீ போயிட்டு வா என்பதாக அவர் சொல்கிறார். இப்போ எத்தனை எதிர்பார்ப்போடு பாருங்க, எத்தனை வந்து இயேசு மேல ஒரு விசுவாசத்தை வச்சு கிரியைகள் மூலமாக அதை வெளிப்படுத்தி இயேசுவினிடத்துல வந்து அவர் மறைந்திருந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்சி அவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்கும் அப்படின்னு சொல்லும் போது பதில் என்ன தெரியுங்களா? நோ வேக்கன்சி, இடம் இல்லை, வேலை தேடின்னு போறோம், வேலை இல்லை, நோ வேக்கன்சி இல்லை, உனக்கு அற்புதம் இல்லை, நடக்காது, அதிசயம் நடக்காது, உனக்கு கிடைக்காது, உன்னாலலாம் இது கூடாது, நீ யாரை நம்பி வந்த? இப்படி மனுஷர்களாலே பேசுறாங்க தானே, நம்மளை குழப்புறாங்க தானே. அப்படித்தான் இந்த அம்மா வந்து விழுந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் உனக்கு கிடையாது. அந்த ஸ்திரீயினுடைய இடத்துல நம்மளை வச்சு யோசனை பண்ணி பாருங்களேன், அப்பதான் நமக்கு அந்த பதில் புரியும். ஒரு ஏக்கத்தோடு போயிருக்கிறா, ஒரு எதிர்பார்ப்போடு போறா, அவளுக்கு அடுத்த கட்டம் இப்போ ஊருக்கு போனாலாம் சாவடிச்சிருவாங்க, புரியுதுல? ஏன்னா இயேசுவை போய் பார்த்துட்டாலே சாவடிச்சிருவாங்க, அல்லது அவளுடைய பிள்ளையை தூக்கி பலி கொடுத்துருவாங்க. இது எல்லாம் அவன் கண்களுக்கு முன்பாக ஓடி வருது. இயேசு சொன்ன பதில பார்த்துட்டாரு, என்னையா இது, இயேசு மனதுருகுகிற தேவன், அன்பின் தேவன், அநேகரை தேடி சென்று அவங்க வேணான்னு சொன்னா கூட இவராகவே உதவி செஞ்சுட்டு வர்றவர், தேடி சென்று வருவர், தொட்டா சுகம், பார்த்தா சுகம், பேசினா சுகம், நடந்தா சுகம்னு சொல்லப்பட்ட இயேசுவின் இடத்துல இந்த பொண்ணு வந்து காலில் விழுறா. இயேசு சொல்றாரு, நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு. நிறைய பாஸ்டருங்க அல்லது நிறைய செய்திங்க நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க, இயேசு அந்த அம்மாவை நாயின்னு சொல்லிட்டாரு. என்னன்னு சொல்லிட்டாரா? நீங்க வசனத்தை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா இயேசு எங்கேயுமே நாயின்னு சொன்னதே கிடையாது. நீங்க நிறைய பிரசங்க ஏன் கானானிய ஸ்திரியை நாய் என்று சொன்னார் அவ்வளோ செய்தி டைட்டில் வரும். ஆனா நான் வாசிச்சு பார்த்தேன், நிறைய பிரெஞ்சு பைபிள் கூட எடுத்து வாசிச்சு பார்த்தேன், எங்கேயுமே அவர் நாயின்னு சொன்னதே கிடையாது.
நாய் குட்டி. உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, நாய்க்குட்டி நீங்க எப்படி நாயின்னு சொல்லிடுவீங்க அப்படிலாம் கேள்வி கேட்குறாங்க. நம்ம அதெல்லாம் இன்னைக்கு பார்க்கல. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகளுக்கு சொந்தமாய் வச்சு கொண்டிருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தை தூக்கி நாய்க்குட்டிங்களுக்கு யாரும் போட மாட்டாங்க. எந்த ஒரு அப்பாவும் எந்த ஒரு அம்மாவுமே பிள்ளைகளுக்காக வச்சு 2 ரொட்டியை தூக்கி நாய் வருது நாய்க்குட்டி வருதுன்னு சொல்லி நாய்க்குட்டிக்கு போடுவோமா? யாரும் போட மாட்டோம். ஆண்டவர் இங்க அந்த ரேஞ்சில் சொல்றாரு. ஏதோ அந்த அம்மாவை நாயின்னு சொல்லிட்டாரு. பசுத்தமுள்ள தேவன், அவர் எப்படி மற்றவங்களை நாயின்னு சொல்லலாம்? ஆனா இயேசு யாரையுமே இப்படி மற்றமா பேச மாட்டார். அப்ப இங்க அர்த்தம் என்னன்னா, பிள்ளைங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு சாப்பாட்டை அல்லது ஒரு பொருளை ஏதோ ஒன்று தூக்கி நாய்க்குட்டிங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்ற அர்த்தத்துல அவளுக்கு புரிஞ்சு கொள்ளணும். என்ன அர்த்தம்னு சொன்னா, நீங்க அற்புதத்திற்கும் அதிசயத்துக்கும் தூரமானவங்க, நீங்க இஸ்ரவேல் ஜனங்க கிடையாது, அதனால நான் உங்களுக்கு கொடுக்க முடியாது என்பதாக ஆண்டவர் இங்க சொல்றார். இப்போ அந்த கானானிய ஸ்திரீ கிட்ட நாயினுடைய ஒரு சில சுபாவங்கள் இருக்கத்தான் செய்யுது. நான் சொன்னேன் பாருங்க, நாயினுடைய சுபாவம் அது குட்டிகளையே சாப்பிட்ற ஒரு பழக்கம் நாய்க்கு இருக்குது. கக்குனதை சாப்பிடும். தத்துலாம் அந்த மாதிரி நிறைய தவறான காரியங்கள் இருக்கும். நாய்க்கு அதனுடைய புள்ளன்னு கூட தெரியாது, அதனுடைய அம்மானு கூட தெரியாது. ஒரு குறிப்பிட்ட வயசுல அது சில காரியங்களை செஞ்சிடும். அதுக்கு உறவு முறைகள்லாம் தெரியாது. இப்ப அதே போலதான் இந்த கானானிய ஸ்திரீ இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கிரேக்க ஸ்திரியா அவன் இருந்தான். கிரேக்க ஸ்திரீ, கானானிய ஸ்திரீகள் நாய்களை வளர்க்க மாட்டாங்க. ஆனா கிரேக்க ஸ்திரீகள் நாய்களை செல்ல பிராணியா வளர்க்குற ஒரு பழக்கம் இருக்கு. அப்ப இவளுக்கு தெரியும் அந்த நாய்க்குட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஏன் இங்க என்ன நாய்க்குட்டின்னு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கிறத நானே என்னுடைய நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், என் பிள்ளைக்குன்னு வச்சிருக்கிறதுக்கு நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன், அந்த அர்த்தத்தில் தான் இயேசு சொல்றாரு என்பதாக அவ புரிந்து கொண்டு அவ சொல்ற வசனத்தை எடுத்து வாசிங்க. 15:27 மத்தேயுல. பாருங்களேன், நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா கூட அந்த அம்மாவுடைய விசுவாசத்துல எங்கேயும் குறைவு வந்த மாதிரி தெரியல. இயேசு கிட்ட பேசுன அந்த விதம் குறைஞ்ச மாதிரி இல்லை. அவங்க சொல்றாங்க, உண்மைதான் ஆண்டவரே. என்னதுங்களா? உண்மைதான். ஏன்னா எங்க வீட்லயே நாய்க்குட்டி இருக்குது, நான் என் பிள்ளைக்கு வச்சிருக்க சாப்பாட்டை தூக்கி ஒரு நாளும் நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய பிள்ளை தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எனக்கு பிள்ளை தான். பிள்ளையெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் தான் நான் நாய்க்குட்டிக்கு போடுவேன். நீங்க சொன்னது உண்மைதான் ஆண்டவரே சொல்லிட்டு, ஆகிலும், நான் ஏற்கனவே சொல்லி இந்த ஆகிலும் ஆனாலும் அப்படின்ற வார்த்தைலாம் அங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவ சொல்றா, நீங்க சொல்றது உண்மைதான், நான் நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன் தான். ஆனாலும் என் பிள்ளைங்க டேபிள் மேல உட்காந்து சாப்பிடும் போது, என் பிள்ளைங்க டேபிள் மேல உட்காந்து சாப்பிடும் போது அந்த பருக்கைகள் விழும் பாருங்க, துணிக்கைகள் விழும் பாருங்க, அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிங்க சாப்பிடுமே. அப்படி நாய்க்குட்டிங்க சாப்பிடும் போது நான் தடுக்க மாட்டேன். அந்த நாய்க்குட்டிங்க சாப்பிடும்போது அந்த நாய்க்குட்டிங்க சாப்பிட வேண்டியதை எடுத்து நான் மறுபடியும் டேபிள் மேல இருக்கிற என் பிள்ளைங்கிட்ட கொடுக்க மாட்டேன். அப்போ நாய்க்குட்டிங்க கீழே விரத சாப்பிடுமே, அதே போல ஒரு சின்ன துணிக்கை, ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன அப்பம் உங்க வாயிலிருந்து புறப்பட்ட போதும் ஆண்டவரே, இந்த நாய்க்குட்டிகளுக்கு கூட அன்னைக்கு பிழைப்பு உண்டு என்பதை அவ சொல்றா. கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி. அல்லேலூயா. நம்ம தேவன் எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. இப்ப அப்படி அவர் சொன்ன மாத்திரத்துல ஆண்டவர் அந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் காத்துன்னு இருந்தாரு. ஆமென். அவ சொல்றா, நாய்க்குட்டி என்பதனுடைய அர்த்தத்தை அவ புரிஞ்சு கொண்டா. இங்க இருக்கிற மற்ற யூதர்களுக்கு தெரியல. ஆமென். இங்க இருக்கிற இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்களுக்கும் தெரியல. அவளை ஏதோ நாயின்னு சொன்னதாக தவறாக பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நாய்க்குட்டிகள். அவளுடைய விசுவாசம் தெரியுங்களா? ஆமா, என் பிள்ளைகளுக்கு நான் வயிறார சாப்பாடு போட்டு கொண்டு இருப்பேன், அவங்க சாப்பிடும் பொழுது சின்ன 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 பீஸுங்க கீழே விழும், அது அந்த நாய்க்குட்டிங்க போய் சாப்பிட்டுட்டு காலை ஆட்டிக்கின்னு வாழை ஆட்டிக்கின்னு எங்க வீட்டிலேயே இருக்கும், எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படித்தான் ஆண்டவரே உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு வைத்து இருக்கிற அற்புதம், அதிசயம், நன்மை, ஆசீர்வாதம் அதுல ஒரு சின்ன பிட்டு எனக்கு கிடைச்சா போதும். என்னுடைய நாய்க்குட்டிகள் எப்படி சாப்பிட்டு விட்டு நன்றி உள்ளதாக இருக்குமோ, அதே போல நானும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுக்கு நன்றி உள்ளவளாக நான் இருப்பேன் என்று சொல்லி அவ அறிக்கை செய்யறா. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டுங்களேன், நல்ல கரங்களை தட்டுங்களேன். இவ்வளோ விளக்கம் கொடுத்த உங்களுக்கும் புரியல, ஆனா விளக்கமே கொடுக்காத அந்த கானானிய ஸ்திரீக்கு புரிஞ்சிருக்கு. ஏன் தெரியுங்களா? அவளுடைய தேவை அப்படி, அவளுடைய வலி, அவளுடைய வேதனை அப்படி. அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க ஓடும் போது, டே நைட்டு பார்க்காம ஓடும் போது, தேடும் போது அவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் உட்காந்துன்னு
தெரியும் பாருங்க. இப்ப ஆண்டவர் அதை கேட்ட மாத்திரத்துல நான் நினைக்கிறேன் உட்கார்ந்து இருந்த ஆண்டவர் ஏஞ்சிட்டு பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, டக்குன்னு ஏஞ்சிட்டு இருப்பாரு. திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, வசனம் பாருங்களேன், அந்த வசனம் சொல்ற, ஸ்திரியே உன் விசுவாசம் பெரிது போ. இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை என்பதாக சொல்றாரு. நீ விசுவாசிச்சல்ல, அந்த விசுவாசம் பெரியது சொல்லிட்டு நீ விரும்புகிறபடி. என்ன விரும்பினாவ? என்ன விரும்பினா? சுகத்தை விரும்புறது ஒரு பக்கம், என்ன விரும்பினா தெரியுங்களா? உங்க பிள்ளைங்க சாப்பிடும் போது கீழே விழுமை அந்த ஒரு சின்ன பிட்டு கிடைச்சா போதும் ஆண்டவரே, அது எங்களுக்கு பெரிய அற்புதம், ஒரு பெரிய அதிசயம். நான் அதை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு உண்மை உள்ளவளா இருப்பேன் அப்படி என்பதை சொன்னாலே ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். கரங்களை தட்டுங்களேன், கரங்களை தட்டுங்களேன், நல்ல உற்சாகமா தட்டுங்க. வசனம் சொல்லுது, அவர் அப்படி சொன்ன அந்த நிமிஷமே அவருடைய பிள்ளை, அவருடைய மகள் சுகமாயிட்டான். நூற்றுக்கு அதிபதி கிட்ட சொல்றார் ஆண்டவர், இஸ்ரவேல் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. ஆனா இங்க சொல்றாரு, உங்ககிட்ட இருந்து பெரிய விசுவாசம். அப்ப சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் தாமதமாகுதா? சில காரியங்களை நீங்க முயற்சி செய்யும் போது மனுஷர்கள் தடை பண்றாங்களா? உங்களுக்கு மனநோகை உண்டு பண்ணக்கூடிய அல்லது உங்களுடைய மன சோர்வை உண்டு பண்ணக்கூடிய காரியங்களை சொல்றாங்களா? நீங்க ஒரு இடத்துக்கு நம்பி வந்துட்டீங்களா? உங்களுடைய நம்பிக்கைக்கான எந்த காரியமும் நடக்காம இருக்கா? நீங்க தேடிக்கொண்டு போற அற்புதம் உங்களுக்கு எட்டாத கனி போல தூரம் தூரமா போயின்னு இருக்கா? ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உனக்கான சரியான நேரம். இந்த நேரத்தை நீ பிடிச்சு கொள்ளணும். முன்பு இருந்ததை பார்க்கலாம் விசுவாசத்தோடு நீ இப்ப செயல்படணும். காரணம், அப்பம் உனக்கும் உரியது, அற்புதம் உனக்கும் உரியது. நீ எப்ப என்னிடத்துல வந்துட்டியோ இப்ப நீ புறஜாதி கிடையாது, இப்போ நீ இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளை. கடவுளை தட்டுங்க நல்லா. இப்ப அந்த கானானிய ஸ்திரீ திரும்ப வீட்டுக்கு போகும்போது அவ கானானிய ஸ்திரியா போயிருக்க மாட்டா, அவ கிரேக்க ஸ்திரியா போயிருக்க மாட்டா. அவ இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்பட்டவளாக, இயேசு கிறிஸ்துனுடைய சொந்த குமாரத்தியாக, அவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக அவ போயிருப்பா. அல்லேலூயா. நாய்க்குட்டியினுடைய மேன்மையை தெரிந்து அவ சொல்றா, பிள்ளைங்க சாப்பிடும் போது டேபிள்ல இருந்து கீழே விழுந்து அந்த சின்ன அந்த நாய்க்குட்டிக்கு வேற என்னங்க தேவைப்படும்? பெரிய எலுமையா கடிக்க போகுது நாய்க்குட்டி? ஒன்றும் கிடையாது. அது பிள்ளைங்க சாப்பிடும் போது சின்ன சின்ன பீஸ் விடும். அந்த 4-5 பீஸை சாப்பிட்டாலே நாய்க்குட்டி திருப்தியா இருந்துடும். அது எஜமானுடைய வீட்டையே சுத்தி சுத்தி வந்து கொண்டிருக்கும். அப்படித்தான் ஆண்டவரே நானும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற அப்பத்திலிருந்து ஒரு சின்ன பிட்டு கீழே விழுந்தா போதும். ஆமீன். எத்தனை பேருடைய விசுவாசம் இன்னைக்கு பெரிய விசுவாசமா இருக்கு? நான் கேட்டது கிடைச்சா பெரிய விசுவாசம், அது என் கண்ணில் பார்த்துட்டா பெரிய விசுவாசம், நான் அதை அனுபவிச்சுட்டா பெரிய விசுவாசம். இந்த அம்மாவுக்கு இன்னும் தெரியாது புள்ள சுகமானது, இந்த அம்மாவுக்கு தெரியாது. ஆனா இந்த அம்மா அந்த பிள்ளை சுகமா ஆகிட்டா என்ன செய்யணுமோ அதை சொல்றா. அவ சொல்றா, நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு அவ போகும்போது ஆபிரகாமின் குமாரத்தியா போறா. இனி அவளுடைய வாழ்க்கையில அந்த பரம்பரையா தலைமுறையா அந்த சாபங்கள் பின்தொடர்வது கிடையாது. அவளுக்கு பிறக்க போகிற இனி எந்த பிள்ளைகளையும் அவ விக்கிரங்களுக்கு பலி கொடுக்க போகுவது கிடையாது. காரணம், தனக்காகவும் சேர்த்து இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பலியாக போகிறார் என்கின்ற விசுவாசத்தோடு அவ போறா பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த விசுவாசம் தாயா பெரிய விசுவாசம். ஆமீன். இன்னைக்கு அந்த விசுவாசத்தை தேவன் தேடுறார். அந்த ஆண்டவர் சொல்ற, நான் வரும்பொழுது பூமியில விசுவாசத்தை, ஆமா பாத்தீங்களா, இன்னைக்கு விசுவாசம் இல்லாம எத்தனை பேர் நம்மளுடைய வார்த்தையினால விசுவாச வீரர்களா இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசம் வார்த்தையினால கிடையாது, விசுவாசம் பேச்சினால கிடையாது, விசுவாசம் உன்னுடைய கிரியைகளினால, உன்னுடைய செய்கைகளினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்ப இவ்வளவு பெரிய ஒரு அளவிலான விசுவாசத்தை நீங்க வைத்துக்கொண்டு கிரியை செய்யும் போது தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் போவாரோ? அற்புதம் செய்யாமல் போவாரோ? இல்ல, நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். நீங்க எதிர்பார்த்த நன்மை உங்களுக்கு உண்டாகிறது, நீங்க தேடின காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது, நீங்க எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வீட்டை தேடி வந்து கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க, எழுந்து நில்லுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். விசுவாசத்தை குறித்து பேசிக்கொண்டு வந்து இருக்கிறோம். அவரை நம்பி வந்த ஒருவரையும் அவர் புறமே தெளினது கிடையாது. ஆமீன். ஏச்சு நின்று நல்ல கரங்களை தட்டுங்க, உற்சாகமா தட்டுங்க. அவரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, அவரால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. பாருங்க, அல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் உங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் அலட்சியம் பண்ணுகிற தேவன் கிடையாது. ஆமேன்.
நீங்க இந்த தேசத்துக்கு வந்துட்டீங்க, இந்த சபைக்கு வந்துட்டீங்க, இந்த ராஜ்யத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா இந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கும் சொந்தம். அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல சுகம் உண்டு. ஆமென். அங்க ஆரோக்கியம் உண்டு, அங்க செழிப்பு உண்டு, அங்க நன்மை உண்டு. வசனம் சொல்றது ஒரு நன்மையும் குறைவுபடாதான். ஆமென். அப்ப கரையில தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நான் பாக்கியவான் ஆண்டவரே, கானானிய ஸ்திரீக்கே நீங்க உதவி செஞ்சீங்க. நாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வித்தா இருக்கிறோம், ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறோம், நம்முடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களாக நாங்க இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எதிர்பார்த்த நன்மை அது ஒன்றும் குறையாது என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரியை போல நம்பி 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 தேவனிடத்துல வரும்பொழுது அற்புதங்கள் அதிசயங்கள் உங்களுக்கு உண்டாகிறது. கரங்களை தட்டி அப்படியே ஒரு நிமிஷம் உங்க சொந்த வார்த்தை நன்றி செலுத்துங்களேன்.